ஹலோ, குட் மார்னிங் மக்களே. வெல்கம் டு ஏஎஸ்ஆர் ட்ரக் வைப்ஸ். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் வந்துட்டு மேடமோட ஜிம் ஃபுட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:16 ஆகுது. இன்றைக்கி நம்ம ஏஎஸ்ஆர் ட்ரக் வைப்ஸில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவலாக நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம், மேடம் வந்துட்டு 8:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலைல 8 மணி போல் ஃபோன் அடிச்சு இல்லை நான் போகல அப்படின்ட்டாங்க. அதனால இன்றைக்கி அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுவோம் மக்களே. ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா மேடம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கடையில் போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதாவது வீட்டுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. ஏன்னா வந்துட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக குடிக்கிறதுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் சின்னது 330 ml அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் போட்டுட்டு அதோட நம்ம போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு 2 பில்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பில் கொடுத்தோம் அப்படின்ட்டிங்கன்னா அவங்க காசு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஓகே மிக்கல, ஆக்சுவலாக பெட்ரோல் நம்ம போட்டாச்சு. நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் பெட்ரோல் போட்டுட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கடைக்கு போவோம் பில்லு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் பிளானில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சு என்னாச்சு அப்படின்ட்டிங்கன்னா, மேடம் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இன்னொரு 10 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம காலைல அவங்க ஃபோன் பண்ணப்போ சொன்னாங்க இல்லை போகல அப்படின்னாங்க. இப்போ ஃபோன் பண்ணாங்க ஒரு 10 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரி போகிறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலு. இங்கே தான் வந்துட்டு மேடம் வந்துட்டு இறக்கி விட்டேன். அவங்க வரக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறேன். ஓகே மக்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:28 ஆகுது. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி வாட்டர் பாட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன வந்துட்டு அப்புறம் நாளாச்சு அப்படின்னு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்புறேன். உங்கள்கிட்ட பெட்ரோல் இதை பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை, சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவேன். பெட்ரோல் வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 இருக்குங்க, 91, 95. 91 வந்துட்டு நார்மலு, 95 வந்துட்டு சூப்பர் மாதிரி. நார்மல் வந்துட்டு ₹2.18, சூப்பர் வந்துட்டு ₹2.33. டீசல் வந்துட்டு ₹1.15 சம்திங் நினைக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு சரி டீசல் மட்டும் தெரியல. நான் இது வந்துட்டு இந்தியா ரேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா மணி ஆக்சுவலாக 10:30 ஆகுதுங்க. நம்ம நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்திருப்போம் சாப்பாடு வந்துட்டு அங்கே ஒரு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி வாங்கலை. என்ன காரணம்னா, நமக்கு ஆல்ரெடி சாப்பாடு இருக்குது. நேற்று நம்ம கஃபில் கொடுத்த சாப்பாடே இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பாடு வாங்கலை. இதுதான் வந்துட்டு அந்த கடை. மற்ற கடையில் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு 50 காசு கம்மியாக இருக்கும் ஒரு காட்டனுக்கு. அப்போ 10 காட்டனுக்கு வந்துட்டு ₹5 வந்துட்டு கம்மியாகும். அதனால தான் இங்கே வந்து வாங்குறது. ஆக்சுவலாக மக்களே, வாட்டர் பாட்டில் வந்துட்டு ஸ்டாக் இல்லைங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்துட்டு வாங்கலை, நாளைக்கு தான் வந்து வாங்க போகிறோம். பெட்ரோலுக்குள்ள பில்லை கடையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு அதோட வாட்டர் பாட்டிலுக்கும் காசு வாங்கிப்போம். அதுக்கப்புறம் போகும்போது பில்லை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடைக்கு போயிட்டுருக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. போலோ சாக்லேட்டு பார்க்கக்குள்ள ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். டேஸ்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி இருக்கா வேறு மாதிரி இருக்கான்னு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல. ஏன் அந்த மிட்டாயை வந்துட்டு பார்க்காதாங்க வந்துட்டு போல மாதிரி இருக்கு. டேஸ்ட் வந்துட்டு சுட மிட்டாயோட டேஸ்ட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இந்த உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஹேண்டில்லாம் தெரியுது, சீட்டு இப்போ தெரியும் நினைக்கிறேன். இது தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சைக்கிள். இது எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இரும்புலேயே வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே சைக்கிள் மாதிரியே இருக்குது, அந்த காலத்து சைக்கிள் மாதிரியே ஃபுல்லாக ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சு. ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ரைட். ஓகே, சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. அவனாலங்க மதினா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க அது. ரெண்டல் காருக்கு ஏகப்பட்ட ஷோரூம் இருக்குங்க இங்கே. இப்போ இங்கே நான் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே எத்தனை ஷோரூம் தெரியுமா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு அவ்வளோ ஷோரூம் இருக்குங்க ரெண்டல் காருக்கு.
இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் கிளாஸாக இருக்குல்லங்க, அதுதாங்க. என்ன ஹோட்டல்னு சொல்லிட்டு தெரியுதா? தெரியாது. என்ன ஃபுல்லாக இதாக இருக்குது. கேசா பிளாங்கா ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலு. அதுதான் வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு நம்ம சொன்ன அந்த ரொட்டி வாங்க போகிறது. இந்த ரொட்டியோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு $3.50. இதையுமே இந்தியன் ப்ரைஸுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு அந்த இது ப்ரௌன் ஏஸு. அவ்வளோதாங்க, பேப்பரில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இதான் வந்துட்டு நான் வாங்கின சாக்லேட். வெல்கம் மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:46 ஆகுது. நம்ம எப்போதும் போல தாங்க ரெகுலர் டியூட்டி ஏஸ் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு ஆக்சுவலி மக்களே மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2:05 ஆகுது. காலைல நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் பம்ப்கின் சீடு வந்துட்டு மேடமுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை காட்டலாம் அப்படின்ட்டு தான். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா $750, $7.5. நான் இந்தியன் காஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அதோட ஏஸும் வாங்கியாச்சு கொடுத்து. ஆக்சுவலாக மக்களே சாப்பாடு வந்துட்டு வாங்கியாச்சு. பேர் வந்துட்டு ராஸ் மந்தி. இதெல்லாம் மணி பார்த்தீங்கன்னா 2:52 ஆகுது. இன்னும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எதுவுமே இன்னும் நம்ம சாப்பிடல. காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் கேன் எடுக்கிறதுக்காக போனோம். ஆனால் அங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய்ட்டு பில்லு கொடுத்துட்டு காசு மட்டும் வாங்கியாச்சு, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ 11 மணிக்கு வந்தேன்னா, வந்ததுக்கப்புறம் வண்டி கழுவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே மைடு வந்துட்டு ஏஸ் வேணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ அதுக்கு அடுத்து இந்த மவுண்ட்டுக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. மவுண்ட்டை தான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மவுண்ட் அந்த டேப் போட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ இது போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே மணி 3 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு நேற்று நைட்டு நம்ம கஃபியில் கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல, அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு சாப்பாடு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன டியூட்டி வருதோ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா 6:11 ஆகுது. மேடம் வந்துட்டு இப்போ வெளில போகணும் அப்படின்ட்டுருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஆக்சுவலாக மக்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. இங்கே தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. யார் வீடுன்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆக்சுவலி மக்களே இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா 11:43. நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம கஃபீலோட பையன் பேரன் எல்லாரும் வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி ஜான் பர்கரில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு. நமக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அதை நம்ம போய்ட்டு பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி மக்களே இது வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா கஃபீலோட பையன் வந்துட்டு நமக்கு கொடுத்தாங்க இப்போ நைட்டுக்கு. இதுதான் வந்துட்டு இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி மக்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:21 ஆகுது. நம்ம இன்னும் எண்டு கொடுக்கல, வீடியோ எடிட் பண்ணல. ரெண்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும். மேடம் வந்துட்டு வாக்கிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதான் அதுக்குள்ளே எண்டு கொடுத்துட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஷெட்யூல் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே மக்களே, நாளைக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு புது வீடியோவில் நான் வந்துட்டு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட வந்துட்டு கமெண்ட் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு மேலும் மேலும் வளர வைக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.